நம்ம ஸ்டைலில் சைனீஸ் முறைப்படி ஆவியில் அவித்த சீ பேஸ் மீன் சமைக்க போகிறோம். இதை சமைக்கிறதுக்கு எந்த மசாலாவோ எண்ணெயோ தேவையில்லை. இது செய்ய சுலபமானது, கவுச்சி வாடை இருக்காது. மாமிசத்திலே மீன் வகைகள் தான் ரொம்பவும் ஆரோக்கியமாக உள்ளது. இதில் எண்ணெயோ கிரீமோ எதுவும் சேர்க்காததுனால ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 700 கிராம் சீ பேஸ் மீன் எடுத்துருக்கோம். இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். மீனை 2 பக்கமும் இந்த மாதிரி எலும்பில் படுற மாதிரி நீங்கள் வெட்டிக்கங்க. இந்த மாதிரி நம்ம ஆழமாக வெட்டுறதுனால நம்ம போடுற சாஸ் அதில் பிடிக்கும். ஸ்டீம் பண்ணுற தட்டையில் வெங்காய இலையும் மல்லி இலையும் தூவிக்க போகிறேன். ஸ்டீம் பண்ணுற தட்டையில் மீனை எடுத்து வச்சுக்கிறேன். இது மல்லிக்கீரையில் உள்ள அடியில் உள்ள காம்பு. நான் சுத்தப்படுத்தி கழுவி ஐஸ் பெட்டியில் ஒரே வச்சுருந்தேன். அதை இதோட வயிற்றில் வைக்க போகிறேன். அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதனால மீன் வயிற்றில் சராய்ப்புல் தான் வைப்பாங்க. மல்லிக்கீரை எல்லா பக்கமும் கிடைக்கிறதுனால நான் மல்லிக்கீரை வச்சு பயன்படுத்தினேன். நல்லா வந்துச்சு. அந்த ரெசிபி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டீம் மீனுக்கு ஒரு சாஸ் செய்யணும். அதுக்கு 1/4 கப் ஃபிஷ் சாஸ் எடுக்கிறேன். 1/4 கப் எலுமிச்சை சாறு ஊற்றுறேன். ஒரு சின்ன கொத்து மல்லி இலையும் வெங்காய இலையும் வெட்டினதை போட்டுக்கிறேன். 2 மேஜைக்கரண்டி அளவு சுத்தமான கருப்பட்டி சோஸில் போட்டுக்கிறேன். 7 உரப்பான ஊசி மிளகா வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேன். பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ 14 பூண்டு கொத்துனது, சிக்கன் க்யூப்ஸு. என்கிட்ட கோழி அவிச்ச ஸ்டாக் தண்ணி இல்லை, அதனால் நான் இதை போட்டு செய்கிறேன். 1/2 கப் சூடான வெந்நீர் ஊற்றிக்கிறேன். தயார் பண்ண 2 சோஸையும் ஒன்றா கலந்துக்கிறேன். சோஸை நல்லா கலந்து விட்டுக்குங்க. சோஸ்க்கு எல்லா பொருளும் போட்டாச்சு. சோஸ் தயாராகிட்டு. மீனை ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. மீனை எடுத்து வச்சுக்க போகிறேன். மீனில் உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சோஸை ஊற்றிக்கிறேன். மீன் 15 நிமிஷம் வேகணும். மீன் பாதி வெந்ததுக்கப்புறம் தக்காளி பழம் வெட்டி வச்சுக்க போகிறேன். 2 தக்காளி பழம் எடுத்து வெட்டிக்க போகிறேன். மீன் 3/4 வாசி வெந்துட்டு இப்போ நான் வெட்டின தக்காளி பழத்தை சுத்துக்க அடிக்க போகிறேன். ஆரம்பத்திலே நம்ம தக்காளி பழத்தை வச்சுருந்தோம்னா தக்காளி பழம் ரொம்ப குழஞ்சி போயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் தாமதமாக வைக்கிறேன். தக்காளியும் மீனும் வேகிறதுக்கு மூடி வச்சுக்கிறேன். மீனும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. வெந்த மீனை எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டைலில் சைனீஸ் முறைப்படி ஆவியில் அவித்த நரிக்கொருவா மீன் தயாராகிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஆரோக்கியமாக செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. சோஸை நான் மீனில் ஊற்றிக்கிறேன். இந்த சாஸ் நம்ம தனியாக சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்ல காரசாரமாக இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி அவிக்கிற மீனோ மற்ற ஏதாச்சும் அவிச்சோம்னா கூட அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மீன் இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அதில் நம்ம மசாலா எதுவுமே போடாட்டி கூட அந்த காரம் புளிப்பு அந்த மீனோட கவுச்சி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். எந்த எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.